கோவை தடாகம் சாலை சிவாஜி காலனி பகுதியில் 15 ஆண்டு கால போராட்டம். வெற்றி கவுன்சிலர் தலைமையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சாலை புதுப்பிக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. கோவை தடாகம் சாலை சிவாஜி காலனி பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக அந்த பகுதியில் உள்ள சாலை பழுதடைந்த நிலையில் காணப்பட்டது. மேலும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதுடன் பொதுமக்களுக்கும் பல்வேறு சிரமங்களை அளித்து வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுடன் அப்பகுதியைச் சேர்ந்த அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக அதன் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் மற்றும் சிவாஜி காலனி குடியிருப்போர் நலசங்க தலைவர் லயன் டாக்டர் நடராஜ் ஆகியோர் தலைமையில் பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டும் அரசு அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் மனுவும் அளிக்கப்பட்டு வந்தது. மேலும் இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான சாலை வசதி, மழைநீர் வடிகால், சாக்கடை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் தேர்தலை புறக்கணிப்பதாக பேனர்கள் வைக்கப்பட்டது. இது அனைத்து சமூக வலைதளங்களிலும் அதிக அளவில் பகிரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி 34வது வார்டு கவுன்சிலரும் கோவை மாநகராட்சியின் கல்விக்குழு தலைவருமான மாலதி நாகராஜ் இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக இந்த பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர ஏற்பாடுகளை செய்தார். இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக இன்று இந்த பகுதியில் 15 ஆண்டுகளாக போடப்படாமல் இருந்த சாலையை புதியதாக அமைக்க பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அப்பகுதியின் கவுன்சிலர் மாலதி நாகராஜ், கோவை மாநகராட்சி மேற்கு மண்டல உதவி ஆணையர் சந்தியா, உதவி செயற்பொறியாளர் சவிதா, டெக்னிக்கல் பொறியாளர் ஜெனிசேகர், ஒப்பந்ததாரர் ஸ்ரீ ஹரி என்டர்பிரைசஸ் கண்ணன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பால்ராஜ், மருத்துவர் தமிழழகன், வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் லட்சுமி, திவ்யா, ஜபா, வர்ஷா, வர்ஷினி, மோகன் ராஜா, ராதாகிருஷ்ணன், வைத்தியர் பாலகிருஷ்ணன், ஜபமணி, மதிமுக பாபு, உத்தரமுத்து மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.